Don't try to live like others. That's the problem. That's the problem. நான் மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று நினைப்பது தான் பிரச்சனைகளுக்கு காரணம். நான் யார், நான் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய சரீர அமைப்பு எப்படி, அல்லது நான் ஒரு பெண்ணாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, கைத்தறிக்கு சிறப்பு அம்சங்கள், வாட் ஆர் த பெஸ்ட் குவாலிட்டிஸ். பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்போ சபையை நடத்துறதை விட அல்லது அதற்கு சமமாக குடும்பத்தை நடத்துறத பேசுகிற ஒருத்தன் குடும்பத்தை நடத்த தெரிஞ்சிருச்சுன்னா அவன் சர்ச்சையை நடத்தலாமா? கையெழுத்துக்காக தான் இருக்கு. உள்ளும் புறமும், அதுதான் தேவ சமூகத்துக்கு நீங்கள் வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உள்ளே ஊற்றப்படுது. உள்ளே எல்லாம் சொல்லுங்க, உள்ளே ஊற்றப்படுகிறது தேவனுடைய ஆசீர்வாதம். அது நிரம்பின உடனே வெளியே வருது. பழைய ஏற்பாடு விழுந்ததே மனுக்குலகம் ஒரு பெண்ணினுடைய வீழ்ச்சியிலிருந்து ஆரம்பமாகிறது. புதிய ஏற்பாடு ஒரு பெண்ணுடைய எழுச்சியிலிருந்து என்ன செய்து ஆரம்பமாகிறது. devil started with a lady, with a woman, and God also started his revival with a woman. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாக் இன் யுவர் பாத். அங்கேருந்து நான் தொடங்குறேன். உனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீ நட. அதை நான் சொல்ல வரேன். ஆமென். தேவன் உன்னை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் அதை நான் சொல்ல வரேன். எப்படி, how God designed you, you just walk as you were created. தேவன் உங்களை எப்படி படைத்தாரோ அப்படியே நீங்கள் வாழுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்து செல்லும்போது தேவன் ஒரு நாளும் உங்களை வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்ல. தேவன் உங்களை நிறைவாய் திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஏறக்குறைய 3 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அமர்ந்திருந்த போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், அந்த 3 நாள் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பிரசங்கம் பண்ணும்போது 3ஆவது நாள் சொல்கிறாரு, இவர்களை வெறுமையாய் அனுப்புவது எனக்கு மனதில்லை என்றார். அப்போ கடவுளுடைய சமூகத்துக்கு வந்தால் உங்களை வெறுமையாய் ஒரு நாளும் தேவன் அனுப்ப மாட்டார். 2 படகுகள் நிரம்ப தேவன் கொடுத்தாராம். எத்தனை படகுகள் சொல்லுங்கள்? பேதுருவுக்கு 2 படகு நிறையா கொடுத்தாராம் ஆசீர்வாதத்தை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட 2 பகுதி இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்று பொருளாதார வாழ்க்கை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது வெறும் பாருங்கள், கை நிறைய பணத்தை மட்டும் கொடுத்து அனுப்புகிற தேவன் அல்ல. சிலருக்கு பணத்தை எவ்வளோ கொடுத்தாலும் நல்ல குணம் இல்லாட்டி அந்த பணம் என்ன செய்யாது, நிற்காது. 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் நிற்காது. அவனுக்குள்ளே குடிக்கிற பழக்கம் இருந்தால் அவன்கிட்ட எதை கொடுத்தாலும் அடகு வச்சு குடிச்சிருவான். அவன்கிட்ட அது நிற்காது. அப்போ வெறும் கையில் மட்டும் காசு கொடுக்குறது ஆசீர்வாதம் இல்லை. அந்த காசு கொடுத்தாலும் உள்ள நல்ல குணம் வந்தால் தான் அந்த பணம் என்ன செய்யுது, நிற்குது. அப்போ உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்படணும், வெளியேயும் ஆசீர்வதிக்கப்படணும். அதான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். ரொம்ப முக்கியம். உள்ளேயும் மேய்ச்சல் இருக்கணும், வெளியேயும் மேய்ச்சல் இருக்கணும். பணம் மட்டுமல்ல, பணத்தை சரியாக செலவழிப்பதற்கான ஞானம். ஆமாம். மூட தூக்குறவர்களை பார்த்துருக்கிறேன், சித்தால் வேலை பார்க்குறவங்க பார்த்துருக்கிறேன், கடினமாக உழைக்கிறவர்கள் இருக்காங்க. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலரை பார்க்குறேன். அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பார்த்தீங்கன்னா டை கட்டி ஷூ போட்டு வேலை பார்க்குறாங்களா, அவனை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஆமாம். ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. என்னாச்சு, மாதம் 35,000 ரூபா, 60,000 ரூபா ஆச்சு. ஆனால் ஏன் அதே இடத்தில் இருக்கிறார்கள்? அவர்கள் வெளியே ஆசீர்வதிக்கப்பட்டாலும் உள்ளே அவர்களுக்கு அதை எப்படி செலவழிக்க வேண்டும், வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர வேண்டும், பணத்தை எவ்விதமாக பண்ண வேண்டும் என்பதை அறிவு அந்த ஏரியாவில் 0. அதனால தான் ஒரு 2000 ரூபா கிடச்சிருச்சுன்னா அடுத்து 1 வாரத்துக்கு உங்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. அப்போ வெளியே மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவது ஆசீர்வாதம் அல்ல, அது மறுபடியும் தரித்திரத்திலே வச்சுருக்கோம். சில இடங்களுக்கு போனீங்கன்னா பாருங்கள், நல்ல வெள்ளை சட்டையை போட்டு நல்லா இருப்பாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நீங்கள் பரலோகத்துக்கு வரணும், நீங்கள் சீயோனுக்கு வரணும், ஆனால் இங்கே வாழ்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் வாழணும்.
இவங்க எங்கே ஆசீர்வதிக்கப்படுறாங்க? உள்ள கட்டாயம் தட்டுன உடனே கப கப கபக்கன்னு தீப்பிடிக்கும், அனாயிண்டிங், நல்ல அபிஷேகம். ஆனால் அவர் உள்ளே தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், வெளியே ஆசீர்வாதம் இல்லை. இவைகளிலிருந்து நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். சாலமோன் சொல்லுகிறான், அதை கண்டு நான் புத்தி அடைந்தேன், அதை கண்டு நான் சிந்தனை பண்ணினேன். கையை தட்ட வருது அவருக்கு. ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். சிந்திக்கவும் நம் புத்தி அடையும் தேவன் அழைத்திருக்கிறார். சிலரை பாருங்க, சம்பாதிப்பாங்க, வேலை கொடுக்க ஆள் இருக்கு, காசு கொடுக்க ஆள் இருக்கு, சோறு போட ஆள் இருக்கு, ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் இளமை காலத்தில் இருந்தப்ப எனக்கு நான் சாப்பாட்டு கூட பணத்தை கொடுத்தா தான் சாப்பாடு எனக்கு கிடைக்கும்ன்ற சூழ்நிலை தான் வீட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்கள், சிலருக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரிலாம் எனக்கு கிடைக்கல. அப்போ இவ்விதமான சப்போர்ட்லாம் இருந்தால் நான் இன்னும் நல்லா வந்திருந்திருப்பேன். அப்போ எனக்கு அந்த சப்போர்ட் இல்லை. ஆனாலும் தேவனுடைய கிருபை என்னை மேலே எலும்பி வர வச்சிச்சு. சிலருக்கு நீங்கள் எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாலும் அந்த சப்போர்ட்டை வாங்கிட்டு அப்படியே அதே நிலைமையில் தான் இருப்பாங்க. காரணம், அவர்கள் உள்ளே ஆசீர்வதிக்கப்படவில்லை. தேவனுடைய சமூகத்துக்கு வந்தால் தான் இந்த உள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் ஒன்று கிடைக்கும். நீங்கள்லாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை 2 படகு நிரப்புறார். கை தட்டுங்க. 2 படகு எல்லாம் இப்படி கையை காட்டுங்க. இப்படி கையை காட்டுறீங்க, இப்படி பிடிக்காதுன்றாங்க. அம்மா இது வந்து அம்மா சொந்தமான விரல் கிடையாது, இது வந்து வி ஃபார் விக்டரி. 2 எல்லாம் கையை காட்டுங்க. 2 என்ன அர்த்தம்? 2 படகு என்ன நிரப்ப போகிறார் கர்த்தர். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 படகு நிரப்ப போகிறார். ஒரு படகு ஆவிக்குரிய படகு, ஒரு படகு பொருளாதார படகு. கரங்களை தட்டி கர்த்தர் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆமென். இந்த 2ம் வேதம் சொல்ல, ஞானத்தின் வலது கையிலே தீர்க்காயுசு, இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கும். 2 கை ஒரு மனுஷனுக்கு தேவை இல்லையா? ஆமாம், 2 கை தேவை. அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு 2 ஆசீர்வாதம் தேவை. வெறும் காசு கிடைச்சா காசு கிடைச்சா ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிடையாது. ஆமாம், காசு கிடச்சி நல்ல குணம் இல்லாட்டி அந்த காசு செலவாகி போயிடும். சிகரெட் குடிக்கிறவர்கள், போயில போடுறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க, இல்லை வந்து ரேஸுக்கு போகிறவங்க, லாட்ரி சீட்டு வாங்குறவங்க, இப்படி பலவிதமான கெட்ட பழக்கங்கள். இதில் எந்த பழக்கம் இருந்தாலும் சரி, உங்கள் காசு உங்களுக்கு நிற்காமல் போயிடும், அது ஓட்ட படகாகி போயிடும். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? உள்ளும் புறமும் எல்லாம் சொல்ல, என்னிடத்தில் வருகிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறான். கரங்களை தட்டி கர்த்தராண்டி சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. தேவன் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. உங்களை உள்ளும் புறமும் ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். உள்ள ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு வெளியே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, உள்ளே இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். உள்ளே இருக்கிறவன் வெளியே இல்லாட்டினாலும் பரவாயில்ல. இயேசு சொன்னார், நீ ஒரு கையை இல்லாட்டினா கூட பரவாயில்ல, ஒரு கால் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, உள்ளே இருந்துச்சுன்னா அப்படியே நொண்டிக்கிட்டே நீ பரலோகத்துக்கு வந்துடுறான்ட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், ஓட்ட டிவிஎஸ் ஃபிஃப்டி இருந்தால் கூட அதிலே வந்து சேர்ந்துரு பரலோகத்துக்கு. பெரிய கார் வச்சு நரகத்துக்கு போகிறத விட டிவிஎஸ் ஃபிஃப்டி உள்ளே ரொம்ப முக்கியம்னாரு. அப்போ உள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட வேண்டும், தேவனுடைய குணநலன்கள் நிரப்பப்பட வேண்டும், தேவனை ஈர்க்கக்கூடிய மனிதனாக இந்த பூமியில் நீ வாழ வேண்டும், மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய மனிதனாய் மனுஷியாய் நீ என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு யாரையுமே பிடிக்காது, இந்த உலகமே வெறுமை, அதனால் என்ன பண்ண போகிறேன்? ஊழியத்துக்கு வந்துடுறேன். உலகமே வெறுமைன்ட்ட, எவனும் வேணான்ட்ட, யாருக்கு ஊழியம் பண்ண போகிற? நாய் குதிரை கழுதை ஊழியம் பண்ண போறியா? இல்லை இவங்களை தான் பண்ண, அவங்கள தான் நேசிக்க மாட்டேன்ட்டில. இன்னும் குழப்புரிய, எனக்கு புரியல. ஜனங்களை நேசிக்க மாட்டேன், ஆனால் ஜனங்களுக்கு ஊழியம் செய்வேன். நீ அட்டூழியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆமாம், என்னைக்கு மற்றவனை நேசிக்க தெரியுதோ அன்னைக்கு தான் ஊழியமே ஆரம்பமாகுது. அதனால தான் எஃப் மேஜர் கொடுப்பா. அதனால தான் வந்து உலகம் உலகம் எல்லாம் மாயையா அப்படின்னா நேர காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட வேண்டியதுதான். உலகமே வேணாம்ட்டு நீ உலகத்துக்கு எப்படி ஊழியம் பண்ண முடியும்? உலகத்தில் இருக்கிற சினிமா, டிவி சீரியலு, அதை அதை போட்டுக்கிட்டு வெங்காயம் நெருக்கிட்டே பார்க்குற மனுஷன்லாம் நான் வெறுத்துட்டேன் பிரதர். எனக்கு யார் வேணாம், தேவனே போதும்.
தேவன் சொன்ன உலகம் இந்த மனிதர்களை குறிக்கல. பைபிள் சொல்லுது அவரே இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கையை தட்டு. அன்பு 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 அன்பு. நேசிச்சாதான் ஊழியமே. ஆமாம், நேசிக்க தெரியாதவன் ஊழியம் பண்ணவே முடியாது. வெள்ளையும் சொல்லியமாக இருந்தாலும் அன்பு இல்லாட்டி ஊழியம் பண்ண முடியாது. ஸோ லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன சொல்ல வரணும், உள்ளும் புறமும். அதுதான் தேவ சமூகத்துக்கு நீங்கள் வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உள்ளே ஊற்றப்படுது. உள்ளே எல்லாம் சொல்லுங்கள், உள்ளே ஊற்றப்படுகிறது தேவனுடைய ஆசீர்வாதம். அது நிரம்பின உடனே வெளியே வருது. ஆண்டவரே எனக்கு நல்ல குணத்தை தாங்க, எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க. ஏன்னா ஞானம் வந்தால் பணம் வந்துடும். ஆனால் பணம் வந்த எல்லாருக்கும் ஞானம் வராது, ஞானம் இருக்காது. எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். இப்படி சப்போர்ட்டில் இருந்தால் லட்சாதிபதியாக இருக்கலாம். ஆனால் பீப்புள் ஆர் நாட் யூஸிங் இட். உங்களுக்கு நான் சொல்கிறேன், முதலாவது நீங்கள் பணமாக ஞானமானா ஞானத்தை கேளுங்க. அதான் சாலமன் செஞ்சான். எனக்கு பணம் ரெண்டாவது, ஞானம் தான் வேணும்னா. கர்த்தர் சொன்னார், ஞானம் வந்தால் பணம் வந்துருமேப்பா. ஆமாம், நீ எப்படி சம்பாதிக்க தான் போகிற, மரியாதையை நானே கொடுத்துறேன், இந்த வச்சுக்கன்றார். ஆமாம், எவ்வளோ பேர் பணத்தை வச்சுட்டு செலவழிக்க தெரியல, அதை ஹேண்டில் பண்ண தெரியல. ஒரு சின்ன வீட்டை கொடுத்தா அந்த வீட்டையே சுத்தமாக வைக்க தெரியாது. ஆண்டவர் எனக்கு ஒரு பங்களா தாங்க, இதையே நீ கூட்டலையே, இதையே நீ ஒழுக்கமாக வைக்கல. இந்த கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. ஆமாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே தேவன் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை அநேகத்தின் பேரில் அதிபதியாக வைக்கிறார். ஆமாம். இப்போ கொஞ்சம் பேர் நீங்கள் இருக்கீங்க. நான் சொல்கிறேன், என்னங்க நிறையா பேர் வருவீங்கன்னு நினச்சேன், அதனால் எல்லாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நிறையா பேர் காலியாக கிடக்கு, நாளைக்கு ஒழுங்காக பிரசங்கிக்க மாட்டேன், நான் நல்ல பிரசங்கம் கொண்டு வந்துடுறேன், இன்னொரு நாள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏங்க நாங்கள்லாம் மனுஷனாக தெரியலையா? முதல் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க சார், நிறையா பேரை கடவுள் உங்களுக்கு தருவார். அதே தான் உங்களுக்கு இருக்கிறத நல்ல சந்தோஷமாக நல்லா சிரித்த முகத்தோடு அதை என்ஜாய் பண்ணி அதை அனுபவித்து தேங்க்ஸ் பண்ணி அதை நீங்கள் நன்றி உணர்வோட ஞானத்தோடு நீங்கள் செலவழித்தா, பைபிள் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அநேகத்தின் பேரில் நான் அதிபதியாய் வைப்பேன். அல்லேலூயா. அதனால் தேவன் உங்களுக்கு எதை கொடுக்கணும்னு நினச்சிருக்காரோ அதை கொடுத்துருக்கிறார். நம்ம தந்திரத்தினாலோ உபாயத்தினாலோ நம்ம எண்ணங்கள்னாலோ பணக்காரன் ஆயிட முடியாது. நான் பார்த்துருக்கேன், ரொம்ப யோசித்து ஒன்று மேலே இல்லாமல் போனேன் உண்டு, எல்லாரையும் நம்பி மேலே வந்தவன் உண்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஐடியா, நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி மாறிட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிச்சிருவீங்க. ஹலோ, எல்லோரையும் ஏமாத்துறேன் சார்னா நீங்கள் சரியான ஆள் கொஞ்ச நாள் மேலே வர போகிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் நீங்கள் இங்கே வாழக்கூடாது, இங்கே வாழணும். தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருவனையும் வெறுமையாய் அனுப்ப மாட்டேன், திருப்பி அனுப்ப மாட்டேன். நீங்கள் இப்போ அவர் சமூகத்துக்கு வந்திருக்கீங்களே, நான் சொல்கிறேன், நீங்கள் போகும்போது வெறுமையாக போகவே மாட்டீங்க, உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். ஆமாம். அதனால் சொன்னார்கள், வெறுமையாய் அனுப்ப எனக்கு மனதில்லை. என்ன பிரச்சனையோட வந்திருக்கிறீங்க? நான் சொல்கிறேன், நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போதே உங்கள் பிரச்சனைகள் அங்கே சரியாகி கொண்டு இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் விசுவாசிப்பீர்களே, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அவைகள் இப்பொழுது அற்புதங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஆமாம். இங்கே உட்கார்ந்துருக்கும் போது அங்கே நடக்குது அற்புதம், அங்கே நடக்குது. வியாதிகள் நீங்குகிறது, வறுமைகள் நீங்குகிறது. நாம் சொற்பொழிவை கேட்க வரவில்லை, நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு வந்திருக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் பேராக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா இப்போ வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ சில நோட்ஸ் எடுக்க நம்ம வரல, அப்பா சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம். சிலர் பாருங்கள், அப்பா வீட்டுக்கு போனால் 4-5 பையோடு தான், 2 பையோடு போய் 6 பையோடு வருவாங்க. ஆமாம். சிலர் போகும்போது 6 பையோட போகிறாங்க. என்னன்னு புரியல எனக்கு. வரும்போது இருங்க, அப்படி பலவிதமாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த அப்பா வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம ஆசீர்வாதத்தோடு தான் திரும்ப போகிறோம். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தோடு தான் போகிறீங்க. இயேசு இடத்துல நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தோடு தான் போகிறீங்க. திருப்தியாக்கி கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆகவே நண்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ சில செய்திகளையும் உபதேசங்களையும்
சில சத்தியங்களையும் கேட்பதற்கல்ல, தலை நிறைய இருதயம் மனது நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வே கடந்து வருவார். அதனால தான் அந்த ஒரு கடவுள், அந்த ஒரு மனநிலை, தேவன் இருக்கிறார் என்ற சத்தியத்தை உணர்ந்து கொள்வது, உண்மையிலே ஆவி மண்டலத்தில் என்ன நடக்குது, எனக்குள்ளே என்ன நடக்குது, உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, நான் பேசும்போது எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிது, கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுங்கிற மனநிலையோடு அமர்ந்து நீங்கள் போகும்போது அங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்ற மனநிலையெல்லாம் தாண்டி வேறு இடத்துக்கு வந்துடுறீங்க. ஆமாம். எப்பவும் நீங்கள் கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே தேவன் இருக்கிறார், எனக்கு என்ன தேவன் செய்ய போகிறார் எங்கள் மனநிலையுடன் வந்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை தேவன் பெரிய என்ன சொல்ல தேவன் தம்முடைய திட்டத்திலும் தம்முடைய ராஜ்யத்திலும் முக்கியமான தூண்களாய் தேவன் எங்களை உருவாக்கி, பழைய ஏற்பாட்டிலும் கூட சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவன் தம்முடைய பெண்களை கொண்டு அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். பழைய ஏற்பாடு விழுந்ததே மனுக்குலகம் ஒரு பெண்ணினுடைய வீழ்ச்சியிலிருந்து ஆரம்பமாகிறது. புதிய ஏற்பாடு ஒரு பெண்ணுடைய எழுச்சியிலிருந்து என்ன செய்து ஆரம்பமாகிறது. டெவில் ஸ்டார்டட் வித் அ லேடி, வித் அ உமன், அண்ட் காட் ஆல்சோ ஸ்டார்டட் ஹிஸ் ரிவைவல் வித் அ உமன். ஒரு பெண்கிட்ட இருந்தால் ஆரம்பித்தார். அதனால் எழுப்புதல் எங்கேருந்து ஆரம்பிக்க சொல்லுங்கள். அவன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் எழுப்புதல் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஆமாம். இல்லைங்க, என் வீட்டுக்காரு தண்ணியை போடுறாரு, என் வீட்டுக்கார் சிகரெட்டு குடித்து மூஞ்சில் ஊதுறாரு, என் வீட்டுக்காரு ஒரு அம்மா சொல்லிச்சு ஒரே ஒரு யோனா, இந்த அரைகுறையாக பைபிள் தெரிஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பெரிய பிரச்சனையே. பைபிளே தெரியாதவன் உன்னை சொன்னால் சரிங்க சாமின்னு கேட்டுக்குவான். பைபிளில் பாதி படித்தவன் என்ன செய்வான், ஒரு யோனாவால் ஒரு கப்பலே ஆடலையா. எங்கள் வீட்டில் அந்த ஆள் ஒரு ஆளை வச்சு தாங்க எங்கள் கப்பலே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. நான் கேட்டேன், நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஆமாம், நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளை கூட 2 பிள்ளை, ஒரு பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு மனுஷனால் கப்பலே ஆடுதுன்னு நான் சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் பவுல்னு ஒருத்தன் போனால் நான் கப்பலில், கர்த்தர் சொன்னார், உன் ஒருத்தனுக்காண்டி 50 பேரும் துன்மா இருக்கேன், உன் ஒருத்தனுக்காண்டி கப்பலையே காப்பாற்றுறேன்டான்னாரு. நான் சொல்கிறேன், உன் புருஷன் யோனா மாதிரி இருக்கிறான், கப்பல் ஆடுதுன்ற, நீ ஏன் பவுல் மாதிரி இருந்து கப்பலை காப்பாற்றக்கூடாது? யாரையும் குறை சொல்லாதீங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்கள், யாரையும் குறை சொல்லாதீங்க. ஆமாம், ஓட தெரியாத குதிரைக்கு சறுக்குனது தான் சாக்குனேன். ஹல்லேலூயா. நல்ல பாடகர்களுக்கு இசையே தேவையில்லை. சொல்லுவேன், நல்ல பாடகர்கள் பாருங்களேன், மியூசிக்கை குறைச்சிடா, வேற அதான் தொடங்குவாங்க, மியூசிக்கே இருக்காது. அழகாக நீங்கள் சரியான பாதையில் சரியாக தேவனோடு இணைக்கப்பட்ட மனதுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் கணவர் இத்தனை நாள் மனம் திரும்பாமல் இருக்கவே முடியாது. கைத்தட்டுங்க, அவருக்கு இருக்க முடியாது சார். நல்ல வைத்தியனிடத்தில் வருகிற ஒரு வியாதியஸ்தன் சுகமாகாமல் இருக்கவே முடியாது. வெட்டிச்சாக்கு. நான் கிறிஸ்துவுக்கு பைபிள் சொல்லுது, போதனையின்றி ஆதாயப்படுத்தப்படுவார்கள். ஆச்சா, சர்ச்சுக்கே போக வேணாமா, அட்வைஸே பண்ண வேணாமா, உங்களை பார்த்தே திருந்துடுவானாம். அது எப்படிங்க? உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் மட்டும் அவருக்கு காய்ச்சல் வந்துடுது, உங்களுக்கு சளி பிடிச்சா அவருக்கு சளி பிடிச்சிருது. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டேன்றாங்க. அதுதான் மேட்ரு. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. பேதுரு சொல்லிட்டேன், அப்படியே பைபிளை மூடுமா, இப்போ உன் ஹஸ்பண்டை திருத்த போகிறேன், போதனையே எல்லாம் திருத்த போகிறேன். பைபிளில் இந்த ஒரு இடத்துல தான் அது வருது. ஏன்னா பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவான், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான், விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான், பிரசங்கம் பண்ணணும்யா அப்படின்றாரு. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஹஸ்பண்டு பிரசங்கமே எல்லாம் ரட்சிக்கப்படுவாராம். என் அன்புக்குரியவர் நல்லா தெரியும். போதனை இன்றி எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் பிரசங்கமே பண்ண வேண்டாம். உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்படலைன்னா நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர். எப்படினாலும் ரட்சிக்கப்பட வச்சுருவாருங்க. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஜபையாரெலாம் ஜபிச்சாங்களாம், சவுல் ஓடுற குதிரையை அப்படியே காலை பிடிச்சி தூக்கி விட்டாராங்க ஒருத்தர். ஐயான்னு விழுந்தானா சவுலே அப்படின்னாரான். இந்நேரம் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட வச்சிருப்பார் தேவன். ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் கடந்து சொல்ல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னம்
உங்கள் குடும்பம் ஒரு பரலோகமாய் மாறப்போகிறது. ஒரு சபையை நடத்துவது பெரிய விஷயம் அல்ல, ஒரு குடும்பத்தை நடத்துவதே பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லலை. யார் சொல்கிறது? பைபிள் சொல்லுது. ஒரு சபையை நடத்துவது பெரிய விஷயம் அல்ல, ஒரு குடும்பத்தை நடத்துவது பெரிய விஷயம். ஒருத்தனுக்கு குடும்பத்தையே நடத்த தெரிலனா அவன் சபையவே நடத்த முடியாது. வேற ஊழியம் பண்ணுறது வேற, சபையை நடத்த தெரியணும்னா குடும்பத்தை நடத்த தெரியணும். நாங்கள் திருமணமாகாமல் சபையை நடத்துகிறோம்ன்றவங்களாம் அறகுறை பைபிள் தெரியல, தான் மேட்ரு. ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்போ சபையை நடத்துறதை விட அல்லது அதற்கு சமமாக குடும்பத்தை நடத்துகிறத பேசுகிற ஒருத்தன் குடும்பத்தை நடத்த தெரிஞ்சிருச்சுன்னா அவன் சர்ச்சையே நடத்தலாமா? கையை தெரியாம தான் இருக்குது. ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. எலிமெண்ட்ரியில் ஃபெயில் ஆகிட்டு நீங்கள் ஹையர் செகண்டரியில் பாஸ் ஆகணும்னு நினைக்கவே கூடாது. எனக்கு குடும்பத்தில் யாரையுமே பிடிக்கலைங்க, பேசாமல் ஊழியத்துக்கு வந்துடலான்றீங்க. அடப்பாவி, 3rd ஸ்டாண்டர்ட் எனக்கு பிடிக்கலை, ஃபெயிலாக போயிட்டேன், அதனால் நேராக 4th ஸ்டாண்டர்ட் போகலான்னு பார்க்குறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? 3rd முடிக்கலப்பா, அப்புறம் எப்படி 4th போவ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி தான் நிறைய பேர், எனக்கு குடும்பம் இல்லை, நான் ஊழியத்துக்கு. குடும்பத்திலே நீ ஃபெயில்னா, ஆமாம், நீ பிஏவே முடிக்காமல் எப்படி எம்ஏ போக முடியும்? இல்லை நாங்கள் டைரெக்ட் எம்ஏ போகிறோம், போய் வாங்கி வச்சுக்கான எவனும் வேலை தர மாட்டாங்க. அது மாதிரி நீயே ஏதாச்சும் பண்ணிக்க, பரலோகத்துலேருந்து உனக்கு என்ன கிடைக்காது? ரெக்கக்னைஸ் கிடைக்காது. ஸோ அந்த வசந்த வாசிப்பை எங்கே இருக்குது? 1 தீமோத்தேயு 3:5. வாசிங்க சிஸ்டர். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், ஒரு மனுஷன் தன் சொந்த குடும்பத்தை நல்லா என்ன செய்யணும்? நடத்துகிறவனும். அடுத்து தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். தம் பிள்ளைய கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய். பிள்ளைகள் கீழ்ப்படிவதும் படியாமல் இருப்பதும் பிள்ளையை சார்ந்ததா பெற்றோரை சார்ந்ததா? ஆமாம். ஒருத்தன் கீழ்ப்படியலைன்னா அம்மா சரியில்லைன்னு அர்த்தம், வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம், என்னைக்கா சொன்னால் காதை கடிக்க போகிறான்னு அர்த்தம். ஆமாம், கடிச்சிடும். அதுதான் நடக்கும். பிள்ளையை கீழ்ப்படிய பண்ண வைப்பது பெற்றோருடைய வேலை. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கடவுள் யார்கிட்ட தான் கேட்குறாரு? ஆமாம், ஆபேலை காணோம் தம்பி, அண்ணன்ட்டு தான் கேட்குறாரு. காயினே ஆபேல் எங்கன்னு கேட்குறேன். நானா வாட்ச்மேனு, அவன்கிட்ட கேட்டுக்காங்க அப்படின்னு ஒரு தாய் சொன்னாலே எஸ்கேப்புன்னு அர்த்தம். பின்னாடி மேட்ரு இருக்குது. இந்த நான் சொல்கிறேன் சொல்லி உடனே அப்படின்னா நீ அம்மா, எனக்கு தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னா யார்? நீ தானே பெத்த. பைபிள் சொல்லுது, ஒரு நல்ல தாய், நல்ல தகப்பன் தன் பிள்ளையை கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே என் பிள்ளைகளை நான் கீழ்ப்படிய வைக்க தேவையான கிருபை எனக்குள்ளே ஊற்றப்படட்டும். நீர் பேசும்போது காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது, அப்படியே நானும் பேசும்போது எதிர்க்கிற காரியங்கள் கீழ்ப்படிவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவேன். உடனே இயேசு சொல்லுவார், நான் பிதா சொன்னப்பெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சேன், அதனால் நான் சொன்னப்போ எல்லாமே எனக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு. நீயும் பிதா சொன்னதெல்லாம் கீழ்ப்படிஞ்சா உன் பிள்ளையும் கட்டாயம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணும்போது உங்கள் பிள்ளைகள் அப்படி மீறும்போது கர்த்தர் சரியாக உனக்கு வைப்பார். எல்லார் ப்ராக்டிக்கலோட சைன் விழுவோம். உங்களுக்காக கர்த்தர் எங்கள் ஸ்கூலில் வேலை பார்ப்பார். ஆமாம், நான் வீட்டில் அப்படி பார்த்துருக்கேன். என்றைக்கு வீட்டில் அம்மா எடுத்து பேசுகிறனோ அன்னைக்கு கரெக்டாக ஸ்கூலில் எனக்கு அடி விழுகும். அடி விழுந்தோடனே அப்பாவியானவர் பேசுவார், கரெக்டாக வீட்டில் இப்படி பண்ணியில்ல, அதான் உனக்கு அடி விழு. அம்மா ஜோம் பண்ணுற அம்மாவை இருந்தால் தான் அதை நடக்கும். ஆமாம், இல்லாட்டி அவனுக்கு அன்றைக்கி ஸ்வீட்டு கிடைக்கும். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, ஆண்டவரே என் பிள்ளையை நீங்கள் போதிக்கணும் ஆண்டவரே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கடவுளுக்கு பயப்படுற பயமும், பெற்றோர் கீழ்ப்படியணும். அவன் வெளியில் போனால் திரும்ப போயிட்டு வான்னு சொல்லுங்கள், இல்லாட்டி காரியம் ஆகாதுன்னு நிற்பான் அவன். அந்த இடத்துல தேவன் உங்களை வைப்பார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், அவர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், 60 வயசு ஆளாக இருந்தாலும் ஊழியத்துக்குள்ள வரும்போது அவர்கள் பிள்ளைகள் ஆகிறார்கள். சில விஷயம் நான் சித்தம் இல்லை, நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவேன். சில நேரம் அதை மீறி அதை நடத்தும்போது கடைசியில் அதை ஃபெயிலியர் ஆகும்போது கர்த்தர் உன்னை கற்றுக் கொடுக்குறாரு, சித்தம் இல்லாததை செய்யக்கூடாது.
என் அன்புக்குரியவர்களே, இதை தேவன் உங்களுக்காண்டி செய்வார். ஆமாம், ஆண்டவரே என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படட்டும். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் கணவர் போதனையின்றி ஆதாயப்படுத்தப்படுவார்கள். இதெல்லாம் வாக்குத்தத்தம், இதெல்லாம் கட்டளை கிடையாது, இதெல்லாம் வாக்குத்தத்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கணவர் போதனையின்றி ஆதாயப்படுத்தப்படுவார்.